فاستعذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. படிங்கப்பா. 41வது சூரா ஹாமீம் சஜ்தா 33வது ஆயத்து. எவர் அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து சாலியான அமல்கள் செய்து நிச்சயமாக நான் முஸ்லிம்களில் நின்றும் உள்ளவன் என்று கூறுகின்றாரோ அவரை விட சொல்லால் அழகியவர் யார்? முஸ்லிம்களில் உள்ளவன் என்று கூறுகின்றாரோ, யாருக்கு கூறுகின்றார்? யாருக்கு சொல்லுகின்றார்? சாலிஹான அமல் செய்தவர். என்ன? அல்லாஹ்விடம் காக்கா. அல்லாஹ்விடம் கூறுகின்றார். நம்மிடம் மனிதர்களிடம் கூற வேண்டிய அவசியமே கிடையாது. இவனுக்கு முஸ்லீம் என்னன்னு தெரியாது. நான் முஸ்லீமாக இருக்கிறேன் ஒருத்தன் போய் உண்மை சொல்லியிருக்க முடியாது. மேலும் முஸ்லீமாக எவனும் இல்லை. இன்னைக்கு முஸ்லீம்னு அர்த்தமே தெரியாத கூட்டம் அனைத்து கூட்டத்தினரும், இன்னைக்கு உலகத்தை அனைத்து கூட்டத்தினரும் முஸ்லீம் என்றால் என்னன்னு தெரியாது, எது என்றால் இஸ்லாம் என்னன்னு தெரியாத கூட்டம். ஆகவே இன்னி துபுத்து இலைக்க இன்னி மினல் முஸ்லிமீன் என்று கூறுவான். 49ல் 16 கடைசி படிங்க. அவன் என்ன சொல்லுவான்? 40வது வயதில். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிறங்க, ஒரு மனிதன் 40வது வயதில் முஸ்லீம் ஆயிடணும். 40வது வயசுல முஸ்லீமாக ஆகிவிட வேண்டும் ஒரு மனிதன். இப்ராஹிம் விஷயத்தை எடுத்துக்கொண்டால் அவர் முஸ்லீமாருக்கு என்னென்னலாம் கஷ்டப்பட்டாரோ, எப்படியெல்லாம் செய்யணும் கஷ்டப்பட்டாரோ, அவர் தன்னாலே கண்டுபிடிச்சி எது சிறந்த வழியெல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்து எடுத்து கஷ்டப்பட்டு நான் வந்துட்டேன், நீ முஸ்லீம் ஆக்கியோ என்று இப்ராஹிம் நபி கேட்டார் அல்லாஹ்விடம். அந்த விஷயத்தை நீ 40 வயசுக்குள்ள முடிச்சு காட்டணும். அந்த இப்ராஹிம் கண்டுபிடிச்சு உங்களுக்கு வாழ்க்கையை சொல்லிவிட்டார். அவர் வாழ்க்கையை நீங்க ஒழுங்கா படித்துக் கொள்ளுங்கள். தன்னாலேயே ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பார்த்து நூஹ் இருக்கும் காலத்தில் நபி இப்ராஹிம் இருந்தார். அதை புரிஞ்சுக்கிறீங்க. நூஹ் இருக்கும், அவர் 950 ஆண்டுகள் வாழ்ந்தார். அந்த 950 இயர்ஸ்ல ஏதோ காலகட்டத்தில் இப்ராஹிமும் இருந்தார். அவர் பேச்சை கேட்டார். அவர் பேச்சை கேட்டுதான் மேற்கொண்டு சிந்தனை செய்து தனியாக தன் ஊருக்கு வந்து விட்டார். இனி தானே சிந்தித்து உண்மை எது என்று அல்லாஹ்வை கண்டுபிடித்தார். அதற்கு வானங்கள் பூமி படைப்பு மிக்க அத்தியாவசியமாகிவிட்டது நபி இப்ராஹிம். சரி, இப்போ அல்லாஹ் குறைச்சிட்டான். இப்ராஹிமுடைய வாழ்க்கையை நீ பின்பற்ற வேண்டும். அந்த இப்ராஹிமுடைய வாழ்க்கையை பின்பற்றி நீ அவர் மாதிரி 80 வயசுல 70 வயசுல முஸ்லீம் ஆகக்கூடாது. 40 வயசு அவனுக்கு லிமிட், அதுக்குள்ள வந்துடணும் என்று அல்லாஹ் கட்டளையிட்டு விட்டான். இதை கூறினார். படிங்காத 49:15 46வது சூரா 15வது ஆயத். ஃபுல்லா படிக்கணுமா காக்கா? கடைசி அந்த லைன் படிக்கணுமா காக்கா? ஃபுல்லா படிக்கணுமா? மனிதன் தன் பெற்றோருக்கு நன்மை செய்யும்படி உபதேசம் செய்தோம். அவனுடைய தாய் வெகு சிரமத்துடனேயே அவனை சுமந்து வெகு சிரமத்துடனேயே அவனை பெற்றெடுக்கிறார். அவனை சுமப்பதும் அவனுக்கு பால் குடி மறக்க செய்வதும் 30 மாதங்கள் ஆகும். அவன் வாலிபமாகி
40 வயதை அடைந்ததும், இறைவனே, நீ என் மீதும் என் பெற்றோர் மீதும் புரிந்த ஞாபத்துக்காக நன்றி செலுத்தவும், உன்னுடைய திருப்தியை அடையக்கூடிய சாலியான நல்ல அமல்களை செய்யவும் எனக்கு அருள்பாலிப்பாயாக. என்னுடைய சந்ததியையும் சாலியானவர்களாக சீர்படுத்தி அருள்வாயாக. நிச்சயமாக நான் உன் பக்கமே திரும்புகிறேன். அன்றியும் நான் முஸ்லிம்களில் நின்றும் உள்ளவனாக இருக்கின்றேன் என்று கூறுவான். இந்த மாதிரி ஒழுங்கா வந்து 30 மாதங்கள் கழித்து அந்த அழகான அறிவுள்ள தாயும் தந்தையும் தாம் பெற்ற பிள்ளைக்கு நல்ல விஷயங்களை சொல்லி உண்மையான மூமினா வருவதற்கு வேண்டிய எல்லா காரியத்தையும் அவர்களுக்கு எடுத்து சொல்லி ஒழுங்குபடுத்தி பிள்ளையை நல்லா வளர்த்து, அந்த பிள்ளை தன்னுடைய 15வது வயதில் வாலிபத்தை அடைந்ததும் அல்லாஹ்வுடைய கல்வியையும் ஞானத்தையும் பெற்று, அந்த கல்வியின் ஞானத்தின் மூலமாக இன்னொரு 25 வருஷம் கழித்து 40வது வயதில் இன்னி துபுத்து இலைக்க இன்னி மினல் முஸ்லிமீன், நான் உன்னையே நோக்கினேன், நான் முஸ்லீம்களில் உள்ளேன் என்று அவன் கூறுவான். அப்படிப்பட்ட தாய் தந்தை இந்த உலகத்தில் பிறக்கவும் இல்லை, மக்களுக்கு சொல்லவும் இல்லை, அந்த மக்களும் முஸ்லீமாக ஆகவும் இல்லை, நல்ல பிள்ளையை பெற்று போடவும் இல்லை. இப்படி எல்லா பிள்ளைகளும் அடிந்து குட்டிச்சோறு ஆக்கி தான் போயிட்டுருக்காங்க. இது 1477 வருஷமா, ஒரு வருஷம் 1410 வருஷமும் போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் நான் முஸ்லீம் ஆயிட்டேன் என்று கூறுவான். நல்லா முஸ்லீம் ஆன பிறகு நான் முஸ்லீம் ஆயிட்டேன் யா அல்லாஹ், நான் உன்னையே நோக்கியிருக்கிறேன் யா அல்லாஹ், என் பிள்ளைகளும் நல்லா வரணும் யா அல்லாஹ், என் தாய் தந்தை நல்ல விஷயத்தை சொல்லி எனக்கு இந்த மாதிரி நல்ல காரியத்தை செய்து ஒழுங்கான மூமினாக என்னை ஆக்கினார்கள் யா அல்லாஹ், எங்கள் தாய் தந்தைகளுக்கு உதவி செய், நானும் உதவி செய்யணும், என்னுடைய பிள்ளைகளும் நல்லா வரணும் என்று கேட்பான். அந்த 40வது வயதில், அந்த 40 வயதில் முஸ்லீம் ஆகிய தீரும். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. 2.5 வயசுல பிள்ளைகளுக்கு நல்ல விஷயம் சொல்லி கொடுத்தால் அவருக்கு 40வது வயசு நிச்சயமாக முஸ்லீமுடைய அந்தஸ்தை அடைந்து விடுவார். ஆனால் இங்கே நடப்பவங்க என்ன தெரியும், நீங்கள் ஒவ்வொரு பிள்ளையும் என்ன செய்யுங்க எல்லாம் தெரியும். ஆதமுடைய பிள்ளைகள் வயிற்று இருக்கும் கேட்க சொல்கிறாங்க, உனக்காக ஆர்ப்பரிச்சிடுறேன், குழந்தை பிறந்தா ஷிர்க் பக்கம் முஸ்லீம் பக்கம் எல்லாம் மாறிடுறாங்க. குழந்தை வர கிடையாது, குழந்தை ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையும் பார்க்குறது, இதுதான் வேலை நடக்குது. ஒவ்வொருத்தரும் என்னத்தை இப்போ மாதம் செக் பண்ணிக்கிறது, டாக்டர் செக் பண்ணிக்கிறது, பிள்ளைய வளர்ந்து பார்க்குறது, இந்த மாதிரி ஷைத்தான் வேலையை தான் எல்லாம் பார்த்தேன். இன்றைக்கி போய் அவளுக்கு குழந்தை உண்டாச்சுன்னா இதான் வேலை. ஆம்பளை பிள்ளை வேணும், இதுதான் முக்கியமான வேலை, ஆம்பளை பிள்ளை வேணும். கேட்குறது பாருங்கள், பிள்ளை சவுப்பாக இருக்குதா இந்த பேச்சு, இந்த மாதிரி ஷைத்தான் பேசிக்கிட்டு குழந்தை வளர்க்குது. அது எப்படி உருப்படுது? நீ என்ன மனுஷன் நினைக்கிறியோ, உன் பிள்ளை வைத்திருக்க பிள்ளை அந்த கெட்ட எண்ணத்தை வளருதுப்பா. நல்ல எண்ணமா நல்ல எண்ணத்தை வளருது, கெட்ட எண்ணம் பேசுறீங்க அது கெட்ட எண்ணத்தை வளருது. அந்த மாதிரி தான் நூஹுடைய பையன் ஆகிட்டான். ஏன் கேட்டால் அம்மாக்காரி இந்த மாதிரி அதிகமாக பேசுகிறாங்க, இந்த ஆள் மாதிரிலாம் இப்போல்லாம் வந்துடக்கூடாது, என் பிள்ளை நான் என்ன வெளில போகிறனோ அந்த என் பிள்ளை வரணும்னு அதிகமாக ஆசைப்பட்ட அந்த பொம்பளை யார்? நூஹுடைய மனைவி. ஆனால் பிள்ளை அம்மா வந்துச்சு. நூஹு இதை பற்றி சரியாக கவனிக்கல. சரி என் பிள்ளை வரணும் பார்த்துக்கணும் விட்டு அப்பா நல்லா பிரச்சனை பண்ணி போயிட்டு இருந்தார். ஆனால் பிறந்து இந்த மாதிரி வந்துடுச்சு. புரிஞ்சுக்கிறங்க, இதெல்லாம் நீங்கள் நுணுக்கமாக அறியக்கூடிய விஷயம். ஏன் இப்போ நபிக்கு கெட்ட பயம் பறக்கணுன்னு காரணம் இதுதான். நல்லா புரிஞ்சுக்கிறங்க. உங்களுக்கு ஏன் நம்ம இருக்கிறோம், நம்ம பிள்ளைகள்லாம் ஒன்றெல்லாம் போயிடுச்சு, ஏன் காரணம் என்ன இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன காரணம் புரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, என்ன செஞ்சாங்க? இப்படா போயிட்டாங்க எல்லோரும். நீங்கள் ஓரளவு குடும்பத்தை ஒவ்வொரு கேட்டுட்டு இருக்கிறீங்க, குடும்பம் கேட்டுக்கிறீங்க.
காரணம் என்ன? இதுதான் காரணம். வயிற்றில் உண்டாகிறதுக்கு முந்தையே எனக்கு ஒரு நல்ல பிள்ளை தந்தருள்வாயாக தான் கேட்கணும். அப்புறம் குழந்தை வயிற்று வளரும்போதே ஒவ்வொரு செகண்டும் நல்ல பிள்ளை தாயா இல்லை, நானும் நல்லவளாக இருக்கணும், என் பிள்ளையும் நல்லா இருக்கணும், நீ தான் கிருபை செய்யணும். அப்போ எண்ணத்தோடு அந்த 10 மாதம் அதுக்குள்ளே வளரணும். வெளியே வந்த பிறகு பால் குடி மறந்து 30 மாதங்கள் 2 வருஷம் ஆனோன்னு அந்த பிள்ளைகளுக்கு இந்த நல்ல விஷயங்களை சொல்லி தர வேண்டியது தாயும் தந்தையும் கடமை ஆகும். இவன் தான் நாளைக்கு வருவான், வந்து அல்லாஹ்ட்ட சொல்லி, அல்லாஹ் நான் உன்னையே நோக்கி இருக்கின்றேன். ரப்பி அவுஸினி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய வஅலா வாலிதைய வ நஅமல் ஸாலிஹன் தல்லாஹ் வ அஸ்லிஹ் லி ஃபீ ஸுர்ரிய்யதி இன்னி துப்து இலைக வ இன்னி மினல் முஸ்லிமீன் என்று கூறுவான். நீ சொன்ன வேலையை செஞ்சிட்டயா அல்லாஹ். நீ என்ன ஆசைப்பட்டியோ, ஒருத்தன் எப்படி இருக்க வேண்டும் என்று நீ கட்டளையிட்டியோ அதை நான் சிறப்பாக செய்து முடித்து விட்டேன் என்று அல்லாஹ்விடம் பெருமையோடு சொல்லுவான். அல்லாஹ் முழு திருப்தி அடைவான். அப்படி செய்தவர்கள் ஒருத்தரும் கிடையாது. அப்படி செய்தவர்கள் ஒருத்தரும் கிடையாது. நபியும் நபியோடு சேர்ந்து சண்டை போட்டு உயிரை துறந்தவர்களும் நபியோடு சண்டையிட்டு ஜெயித்து வெற்றி பெற்றவர்களும் இவர்களை தவிர வேறு எவரும் வரவில்லை. இந்த கேட்டகரி வரவில்லை. புரிஞ்சுக்கிறது? அடுத்தபடி 34. நன்மையும் தீமையும் சமமாக மாட்டார். நீங்கள் தீமையை நன்மையை கொண்டே தடுத்துக் கொள்வீராக. அப்பொழுது யாருக்கும் உமக்கும் இடையே பகைமை இருந்ததோ அவர் உற்ற நண்பரை போல் ஆகிவிடுவார். உற்ற நண்பரை போல், போல் வாழ்த்து இருக்குதாம்மா. உற்ற நண்பராக ஆகிவிடுவார். அரபி தெரியாம யாரும் அரபி தெரிஞ்ச யாராவது சொல்லுங்க. உற்ற நண்பராக ஆகிவிடுவார்னு அரபி இருக்குதா? உற்ற நண்பரை போல் ஆகிவிடுவார்னு இருக்குதா? சரி, அப்புறமா பேச சொல்லுங்க. இப்படியே உங்களுக்கு துன்பம் தர்றவங்களை மன்னிச்சு நீங்க பொறுமையாக இருந்தால் நாளைக்கு அவன் மனசு மாறி திருந்தி உங்களுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டாக, உற்ற நண்பனாக, திக்கஸ்ட் ஃப்ரெண்டாக அவன் ஆகிவிடுவான் என்று அல்லாஹ் வாக்களிக்கின்றான். ஆறுகளாக இன்று விரோதம் இருக்கலாம். நீங்கள் நடந்து கொண்ட முறையை பார்த்து தெரியாதனமாக அன்றைக்கெலாம் இந்த திட்டேன், பேசிட்டேன், தப்பாக பேசிட்டேன், புறம் பேசிட்டேன், அந்த எனக்கு எந்த தீங்கும் பண்ணலையே, எதுவும் செய்யலையே, மாறாக எதுவும் செய்யலையே, இந்த மாதிரி திட்டு அவன் திருந்தி வருந்தி உற்ற நண்பனாக ஆகக்கூடாது. இந்த மாதிரி உண்மையான மூமின்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். படி 35. பொறுமையாக இருந்தார்களே அவர்கள் தவிர வேறு யாரும் அதை அடைய மாட்டார்கள். அப்போ இந்த பாக்கியத்தை யார் அடைவாங்க? யார் பொறுமையாக இருந்தார்களோ அவர்களை தவிர. ஏன் பொறுமையாக இருந்தார்களோ என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அந்த பொறுமையாளர்கள் தான் அல்லாஹ் இருக்கின்றான். இன்னல்லாஹ் அஸ்ஸாபிரீன். யார் பொறுமையாக இருக்கின்றார்களோ அவர்கள் தான் அல்லாஹ் இருக்கின்றான். மத்தியா இருக்க மாட்டான். மேலும் மகத்தான நற்பாக்கியம் உடையவர்கள் தவிர வேறு யாரும் அதை அடைய மாட்டார்கள். மகத்தான நற்பாக்கியங்கள் உடையவர்களை தவிர யாரு? அந்த மகத்தான நற்பாக்கியம் உடையவர் யாரு? யாரு நீங்க முன்மாதிரி சொல்ல ஃபர்ஸ்ட் யாரா இருப்பாங்க? அவங்க எந்த மனிதன் இந்த நற்பாக்கியத்தை அடைவதற்கு தகுதியான் யார்? இந்த பாக்கியங்கள் எல்லாம் அடைவதற்கு தகுதியானவன் யாரா இருப்பான்? எவன் இருப்பான்? எவனால் முடியும்? கரெக்ட். உங்களுக்கு
அடி அஸ்திவாரம் தூய்மை, அது மகத்தான பாக்கியம். மிக பரிசுத்தமான சுப்ஹானல்லஸீ, அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். அந்த பாக்கியத்தில் எவன் இருக்கின்றானோ அவனை தவிர வேறு யாரும் அடைய மாட்டார்கள். அதையும் புரிஞ்சுக்கிறங்கப்பா, அதையும் புரிஞ்சுக்கிறது. படி. 36. உங்களுக்கு ஷைத்தானிடத்தில் இருந்து ஏதேனும் ஊசாட்டம் உம்மை தூண்டுமாயின் உடனே அல்லாவிடம் காவல் தேடிக் கொள்வீராக. நிச்சயமாக அவன் செவி ஏற்பவன், நன்கு அறிபவன். என்ன அர்த்தம் இருக்கு? என்ன அர்த்தம்? தெளிவாக போடப்பட்டிருக்கின்ற அர்த்தம் தெளிவாக போடப்பட்டிருக்கின்றது. எந்த விஷயத்தை நான் கேட்கின்றேன், அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான் ரசூலுக்கு, என்ன சொல்லு ரசூலுக்கு, என்ன நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அந்த ஆயத்துல? ஷைத்தான் தவறான எண்ணத்தை கொண்டுதான் தூண்டுறான். அப்படி தூண்டுதல் வர்றப்போ அல்லாட்ட பாதுகாவல் தேடிக்கொள்ளுங்கன்னு அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். சரி, அது யாரு வணங்குபவர்களா இருக்கிறாங்களோ அவங்க தான் அதை கவனிக்க முடியுங்கிறது 7:201 காட்ட முடியும். சரி. இப்போ அடுத்த கேள்வி, ரசூல் கேட்டாரா அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு கேட்டாரா? அப்படி கேட்டதா குரான்ல இருக்குதா? நான் சொன்னபடி ரசூல் கேட்டார், காப்பாத்தின ஷைத்தான தீங்கிலிருந்து காப்பாத்தின என்று அல்லாஹ் எங்கேயா குரான் சொல்லியிருக்கிறானா? ஏன் நான் இந்த கேள்வி கேட்கிறேன் என்றால், அந்த ஆயத்தில் அந்த விஷயம் கேட்கக்கூடிய கேள்வி இருக்கிறதில்ல. இவ்வளவு ஒவ்வொரு ஆயத்தை கேள்வி நிறைய இருக்குது. அதை எடுத்து ஏன் ஓதுறான்னு அவனுக்கு தான் குரான் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ சொல்லுங்க, ரசூல் கேட்டாரா, அல்லாஹ் சொல்லிய கேட்டாரா? கேட்டதாக குரான் வேற எங்கேயாவது ஆயத்து இருக்கிறதா? இவன் ரசூல் கேட்டார், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொன்னார். நான் சொல்லியிருக்க ரசூல் சொல்லியிருக்க அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் சொல்லுவீராக, ஓதுவதற்கு முன்னர் அவன் தூண்டினால் இந்த மாதிரி கேட்பீராக நான் சொல்லியிருக்கிறேன். அவனுக்கு நான் சொல்லிய ரசூல் செய்தார். ரசூல் சொல்ல அல்லாஹ் சொல்லி ரசூலுமா கேட்டார். அப்படியாக ஏதாவது ஆயத்தும் கண்ணில் தென்பட்டதா என்ன கேட்கிறேன்? பட்டதா இல்லையா? இந்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் அவருக்கு கட்டளைகளை சொல்லி தர்றான். சரியா? அதன்படி அவர் செய்தாராத கேள்வி. செய்து காட்டினார் என்று அல்லாஹ் எங்கேயா சொல்லிக்கிறானா? இப்போ ஒன்றும் இல்லைம்மா, ரொம்ப மிரண்டுறாதிய. அதுக்கு அதான் சொல்கிறேன், உன்னிப்பா ஒவ்வொரு வார்த்தையாக கவனிச்சா புரியுன்னு சொல்லிகிட்டே வரோம். அவ்வளோதான். படிங்க அந்த ஆயத்தை. ஷைத்தான் உம்மை, உங்களுக்கு ஷைத்தான் இடத்தில் இருந்து ஏதேனும் ஊசாட்டம் உம்மை தூண்டுமாயின் உடனே அல்லாவிடம் காவல் தேடிக் கொள்வீராக. நிச்சயமாக அவன் செவி ஏற்பவன், நன்கு அறிபவன். இப்போதான் ரசூல் எப்படி வாழ்ந்திருப்பார் என்ற விஷயம் அதுக்குள்ளே இருக்குது. ரசூல் எப்படி வாழ்ந்திருப்பார் என்ற விஷயம் இருக்குது. அல்லாஹ் சொன்ன கட்டளைகள் இந்த புத்தகத்தை பின்பற்றி நடக்கும் பொழுது ஷைத்தான் ஊசலாட செய்தார், உம்மை தூண்டினார். அது இப்போ வார்த்தை கவனிங்க. தூண்டினால் கேட்கணும், தூண்டாட்டி கேட்க தேவையில்லை. அதான் நான் கேட்குறேன். இப்போ பார்த்தீங்களா, ஒரே ஒரு வார்த்தையில எப்படி விஷயம் போகுது பாருங்க. அதனால ரசூல் எதுவும் கேட்கல, கிட்டே வர விடல ஷைத்தானை. இதை புரிஞ்சுக்கிறேன். என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, ஷைத்தான் கிட்ட வர விடல.
அவர் கேட்பனவே இல்லை. அவன் தூண்ட முடியாத அளவுக்கு வாழ்க்கை வேகமாக போயிட்டார். இவன் பின்னால் போயிட்டான் ஷைத்தான். நான் சொல்கிறத புரிஞ்சுட்டீங்கன்னா புரியல. புரியுதுங்க சார். அதே மாதிரி அந்த ஆயத்தோட 22, 52 அதை கொஞ்சம் கம்பேர் பண்ணி சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். மற்றவங்களுக்கு இந்த ஆயத்தில் நான் சொன்ன விஷயம் புரிஞ்சா புரியலையா? இது புரிஞ்சுதுங்க சார், தெளிவாக இருக்குங்க சார். சரி, நீங்கள் தான் சொல்லிட்டுக்கிறீங்க மற்றவங்களுக்கு புரியலன்னு அர்த்தம். சரி, 22, 52வா? 22, 52ல ஷாயிதாக்கா படிக்கிறீங்களா? படிக்கிறேன்க்கா. நபியே, உமக்கு முன்னர் நாம் அனுப்பி வைத்த ஒவ்வொரு தூதரும் நபியும் போதவோ நன்மையோ நாடும் போது அவர்களுடைய அந்த நாட்டத்தில் ஷைத்தான் குழப்பத்தை எரியாதிருந்ததில்லை. நிறுத்துங்க. இதே புரிஞ்சுக்கிட்டா இல்லையா? இப்போ படித்தவரை புரிஞ்சா புரியலையா உங்களுக்கு? குழப்பத்தை எரியாமல் இல்லை, அதாவது கெடுப்பதை செய்யாமல் இல்லை. சரியா? கெட்டதை அவன் செய்வான், அது செய்யாமல் இல்லை. உமக்கு முன்னர் இருந்த மக்களிடம் அவன் கெட்டதை ஏவிக்கொண்டே இருந்தான், எரியாமல் இல்லை. அடுத்தது, எனினும் ஷைத்தான் எறிந்த குழப்பத்தை அல்லாஹ் நீக்கிய பின்னர் அவன் தன்னுடைய வசனங்களை உறுதிப்படுத்துகிறான். ஷைத்தான் ஒரு குழப்பத்தை எறிகிறான். இதற்கு முன் வந்த நைமார்கள் சில தடுமாறினார்கள். அந்த குழப்பத்தை நீக்க பொய் சொல்றான், நம்பாதீங்க, அல்லாஹ் தான் உண்மையை சொல்லுகின்றான், நான் தான் உண்மையான இறைவன், எந்த சந்தேகம் வந்துட வேண்டாம் என்று அந்த மக்களிடம், அந்த ஓதுகின்ற மக்களிடம் அல்லாஹ் அந்த குழப்பத்தை நீக்கிய பிறகு நீக்கிறான். அவன் தன்னுடைய வசனங்களை உறுதிப்படுத்துகிறான். நான் சொன்னது உண்மைதான், நான் சொன்ன வசனங்கள் உண்மைதான், நம்புங்க என்று உறுதிப்படுத்துகிறான். அவர்கள் அல்லாஹ்விடம் இந்த ஷைத்தானுடைய சேர்ந்து காப்பாற்றுவாயாக என்று கேட்டார்கள். கேட்டதினால் அந்த குழப்பத்தை அவன் நீக்குகின்றான். பொய் சொல்லுகின்றான், அவன் தவறான பாதையில் உங்களை அழைக்கின்றான், அல்லாஹ் உங்களை நேரான பாதை அழைக்கின்றான் என்று அவர்களுக்கு உறுதிபட சொல்லிவிட்டு அவர்களை இவ்வாறு அல்லாஹ் ஈடேற்றுகின்றான், காப்பாற்றுகின்றான். என்ன சந்தேகம் உங்களுக்கு? என்னது சார், இதுல வந்து குழப்பத்தை வந்து ஷைத்தான் போட தான் செய்யறான். ஆமா, ஆனா அது அல்லாஹ் தான் நீக்கிறான் ஒளி உங்க நபி வந்து அங்க கேட்கல இல்லைங்களா? எந்த நபி கேட்கல? ரசூல் வந்து அந்த ஷைத்தானுடைய தூண்டல இருந்து பாதுகாப்பு அங்க கேட்கல. ஆனா அல்லாஹ் தான் அதை வந்து அந்த குழப்பத்தை அல்லாவே நீக்கிடலாம், அப்படிதான் எடுத்துக்கிறது. இல்லை, அல்லாஹ் தான் ஆரம்பிச்சுட்டான். எப்போது ஜாக்க இருந்துக்க, ஷைத்தானுடைய ஜாக்க இருந்துக்கிறங்க, எப்போது அவன்கிட்ட ஜாக்க இருந்துக்கிறங்க. குரானை ஓதுவதற்கு சார் கொஞ்சம் கிளியரா இல்லை. எங்க சத்தம் வந்து இல்லையே, ஒரே சத்தம் வந்துட்டு இருக்குது. நான் என்ன பண்றது? சத்தம் வந்து சத்தம் எங்கேருந்து வருது எனக்கு தெரியலையாப்பா. ஆனால் சரி, கொஞ்சம் ஆஃப் பண்ணி. ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்றான், அட்வைஸ் மேலே அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்கிறான். எப்போதும் ஷைத்தான் உங்களை பார்த்த வண்ணமாகவே இருக்கின்றான், உங்களை கூர்ந்து கவனித்தவனாக இருக்கின்றான். ஆகவே இந்த குரானை ஓதுவதற்கு முன்னர், இந்த குரானை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீ உன் வாழ்க்கையை செய்வதற்கு முன்னர் அவனுடைய கெடுதலிருந்து என்னை பாதுகாப்பாக கேட்டுக்கொள்வீராக, சொல்லிக்கொள்வீராக சொல்லிகிட்டே வர்றான். அவங்க ஒழுங்காக போய்கிட்டு இருக்கு, எந்த குறையெல்லாம் போயிட்டு இருக்கு. நபியை பொறுத்தவரை, ரசூலை பொறுத்தவரை. மற்றவர்கள் 1, 2 தவறை செய்து இருக்கின்றார்கள், தெரிந்தோ தெரியாமலோ செய்திருக்கின்றார்கள். அப்பொழுது ஆண்டவன் அந்த குழப்பத்தை அவன் காப்பாற்றி தன் வழியில் பொழுது உறுதிப்படுத்துகின்றான்.
இதான் மற்ற நபிமார்களுக்கும் இந்த ரசூலுக்கும் உள்ள வித்தியாசம். இது வேற என்ன புரியல உங்களுக்கு இதுல? அதாவது முதல் மனிதனே தவறு செய்துவிட்டான். அல்லாஹ் அவன் பேசக்கூடியவன், மனைவியும் பேசக்கூடிய பெண்ணு, 2 பேருமே தவறு செஞ்சுட்டாங்க, மன்னிச்சுட்டான். ஏன்னா ஷைத்தான் எழுந்த குழப்பம், ஷைத்தான் தூண்டியது, அதை போய் விழுந்துட்டாங்க. ஆரம்பத்திலே ஆன ஷைத்தானை பற்றி ஷைத்தான ஜாக்கிரதைங்க, உங்க கெடுத்துருவாங்க அப்படி சொல்லியிருக்கிறான். சொல்லி இருந்த அவர் செய்து விட்டார். சரிதானே? இதான் முதல் மனிதன். அதே மாதிரி நிறைய மனிதர் சென்றார்கள். நபிமார்களில் 1-2 பேர் சில தவறு இழைத்திருக்கிறார்கள். நான் தோற்று போய்விட்டேன், என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க, நான் தோற்று போயிட்டேன் அல்லாஹ் என்று யார் சொன்னது? அல்லாட்ட எந்த நபி சொன்னார்? எந்த நபி சொன்னார்? நூஹ் நபி காக்கா. சரி, இப்போ நபி பேசக்கூடாது, நபி இல்லை அல்லாஹ் இருக்கிறான். அவர்கள் சொல்ல கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆக நீ தோல்வி அடைஞ்சிடல. சரியா? நபிய நூஹை தேர்ந்தெடுத்து மக்களிடம் போய் சொல்லுங்கள், உண்மையான அல்லாஹ், உண்மையான இறைவன் நான் தான், மக்கள் சொல்லுங்க, அவனை நீங்கள் வழிபடுங்க, அவனுக்கு இபாதத்து செய்யுங்க, அவனுக்கு பயந்து கொள்ளுங்கன்னு சொல்லுங்க. கேட்குறாங்களோ கேட்கலையோ அவங்க செய்யலை. நான் தோற்று போயிட்டேன்ட்டு அதை சொல்லக்கூடாது. இருந்தாலும் வாயத்தை சொல்லிட்டார், அது சரியா மிஸ்டேக். மனிதனுடைய படைப்பினுடைய ரகசியம். அதே மாதிரி ஒரு சின்ன தவறு, யூனுஸ் நபி, ஒரு ஊருக்கு அல்லாஹ் யூனுஸ் நபி அனுப்பலாம். அந்த ஊர் மக்கள் கேட்கல, இவருக்கு கோபம் பொத்திட்டு வந்துடுச்சு. போய் இவங்கள்ட்ட போய் அனுப்புனேன், நான் வேற ஊருக்கு போகிறேன்னு போர் மாற்றினாரு. அது சின்ன ஒரு தப்பு. இந்த மாதிரி யூசுப் நபியை ஆனவன் காப்பாற்றின ஒரு விஷயத்தில் அல்லாஹ் காட்டிராவிட்டால், நேரடி காட்டியாவிட்டால் நிச்சயமான வடித்தை போயிருப்பேன் என்று யூசுப் நபி சொல்றார். இந்த மாதிரி ஒவ்வொரு நபியும், எல்லா நபியும் தப்பு பண்ணிடல, ஒரு சில நபிமார்கள் தான், எல்லா நபியும் பண்ணிடல. அதே மாதிரி ரசூலும் ரசூல் ஒன்று பண்ணிட்டாரு. 80வது சூறாவில் அந்த வந்ததுக்காக கோவப்பட்ட அவசரத்தவெல்லாம் வந்து வீட்டுக்கு நுழைஞ்சோன்னா கோவம் இது வந்துடுச்சு, மூஞ்சி வந்துடுச்சு, அவ்வளோ கோவம் வந்துடுச்சு அவருக்கு ரசூலுக்கு. உடனே வேகமாக அல்லாஹ்வுடைய இது வந்துச்சு. அப்போ எந்த வேகத்தை கோவப்பட்டாரோ ரசூல் பட்டாரோ அதே ஈக்குவலாக ரேங்கில் ஆண்டவன் தன்னுடைய பதில் அவருக்கு இறை காட்டினான். ஜாக்கிரதை இருக்கிறான். அந்த மாதிரி சிவியர் வாணி ரசூல் முகமதுக்கு. மேலும் அவரை பற்றி கடற்கடன்னு சொல்லிட்டான், இப்படி இருக்கிறீர் அப்படி இருக்கிறீர் அப்படின்னு சொல்லிட்டான். இத்தனை நாள் மனசு வச்சுட்டு இருந்தாண்டவன் விஷயத்தில் ஒரு மாதிரி போகிறார். இவர் தன்னால் தெரிஞ்சு பார்த்துட்டு இருந்தான். அவர் போகிற போக்கு பார்த்தா இந்த மாதிரி வந்துட்டு கடைசிட்டார். உடனே ஆன் த ஸ்பாட் வேகமாக இறங்கிடுச்சு. தட்டை விட இறங்கினேன். ஃபர்ஸ்ட் டைம் ரசூல் அல்லாஹ்விடமிருந்து சிவியராக ஒரு பாடம் கற்றுக்கிட்டு, இதெல்லாம் நீங்களாம் கண்டுபிடிச்சி எழுதணுப்பா, இன்ட்ரெஸ்டாக போகணுப்பா. நீங்கள் என்ன நீங்கள் செய்யறீங்க ஒன்று எனக்கு ஒரே பயமாக இருக்குது, என்ன செய்ய தெரியல. இந்த மாதிரிலாம் இப்போ என்னப்பா இருக்கிறதா சொன்னேன், உங்களுக்கு இருக்கிற விஷயத்தான் படிச்சுட்டே வர்றேன். இந்த மாதிரி நீங்கள் படித்து போது எழுதி இந்த கண்டுபிடிச்சிட்டா இந்த மாதிரி விஷயம் இருக்குதுன்னு சொல்லுறதுக்கு வாழ மாட்டேங்குது, செய்ய மாட்டேங்கிறீங்க, என்ன தான் செய்றீங்க, என்ன ஒன்றுமே புரியலை. எனக்கு ஒரே பயமாக இருக்குது. அவ்வளோ நான் சொல்லுவேன், நீங்கள் எதை பற்றி கவலைப்படாமல் பாட்டு குட்ஸ் டைம் மாதிரி போயிட்டுருக்கு. பண்ணுங்க நீங்கள் வேகமாக வேலை செய்யணும். எல்லாத்தையும் சொல்கிறேன். அபூபக்கர்ல இந்த ராயிசா வரையும் சொல்கிறேன்.
எல்லா பொம்பளை பிள்ளைகளும் ஆன்லைன் பெண்லைன் எல்லாத்தையும் சொல்கிறேன், கேட்டுக்கிறேங்க. ஓதுகிற முறையை ஒழுங்கு கற்றுக்கிறீங்க, எப்படி அர்த்தம் இருக்குன்னு பாருங்கள். ஷைத்தான் ஒரு செகண்டில் பாரு உனக்கு விரோதி ஒருத்தன் வர்றான் அவன் பார்க்க வர்றான் அப்படின்னு தூண்டி விட்டான். ஆரம்பத்தை தூண்டி விட்டான். அவர் உள்ள நுழைய அப்படி ஒரு செகண்டில் மனசு தடுமாறிடுச்சு, ரசூலுக்கு தடுமாறிடுச்சு. ஒன்றே அசுபில்லாம ஷைத்தான் ஒன்று கேட்டுல கடன்னு எல்லாம் பதில் சொல்லிட்டான். எல்லா விஷயம் ஒரு செகண்டில் அது புரிஞ்சிருச்சு. விஷயம் ரசூலுக்கு எல்லா விஷயம் புரிஞ்சிருச்சு. இந்த மாதிரில ரசூலுடைய ஹிஸ்ட்ரியை நீங்கள் ஒவ்வொரு ஆயத்தையும் ஓதி ஒவ்வொரு நபிமாரோட ஹிஸ்ட்ரி எடுக்க நீங்கள் டைமே பத்தாது. ஒரு நாளைக்கு 50 பக்கம் எழுதுறீங்களாப்பா, ஃபுல் ஸ்கேல் 50 பக்கம் ஒரு நாள் எழுதலாம்ப்பா, ஒவ்வொரு ஆணும் எழுதலாம்ப்பா. என்னப்பா செய்றீங்க? எல்லாம் என்ன செய்றீங்கப்பா? நீங்கள் என்ன சொன்னாலும் கார் வாங்க மாட்டீங்களா, செய்ய மாட்டீங்களாப்பா. இப்பள்ள தன்னை தீசிஸ் எழுதி காட்டுன்னு இந்த மாதிரி ஓதுனா இந்த மாதிரி அர்த்தம் கட்டு புது அர்த்தம் கிடச்சிருக்குது, போய் பாருங்கள், கலந்து ஆலோசனை செய்யலாமே. நீங்கள் சொன்ன சரியாக ரைட்டாக தப்புறதுக்கு நான் கிடையாது, நான் ஆசானி கிடையாது, வாத்தியாரம் கிடையாது. எல்லா ஒருத்தனை பார்த்துட்ருக்குறான். அவன் சொல்லுவான், வழியை காட்டுவான், இந்த மாதிரி முன்னேறுங்க, நான் சொல்லித்தருவான். கலந்து ஆலோசனை பண்ணிக்கிறேங்க நல்ல விஷயத்தில். இல்லையே ஆண்கிட்ட இல்லை, பெண்கிட்ட இல்லையா, என்ன பண்ணுறது சார்? என் பிஸ்னெல்லாம் அடுத்த வாரம் மேற்கொண்டு புதிய விஷயங்களை பற்றி பேசுவோம். அதுவரை அடுத்த வாரம் என்ன ஓத போகிறோம், எத்தனை ஞாயிற்றுக்குமே ஓதி வச்சுக்கணும். அடுத்த வாரம் இன்னைக்கு விட்டு ஆயத்திலிருந்து ஒரு 10 ஆயத்தை படிச்சுக்கிட்டு அது என்ன அர்த்தம் புரிஞ்சு வச்சுக்கணும். அது அந்த புக்கிலையும் புரிஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி ரெடியாக இருக்குன்னு நான் கேளுக்கு பதில் சொல்லுவேங்க. பேசுனில்லா அலந்தில்லா எனக்கு வருவீங்க, இன்ஷா அல்லாஹ் வருவீங்க, அது சந்தேகமே கிடையாது. நான் கொஞ்சம் வேகமாக சீரியஸ் தான் பேசுவேன். நீங்கள் அதை இப்போ தப்பாக நினச்சக்கூடாது. நீங்கள் நல்லா வரணும்னு ஆசையோடு பேசுகிறேன். மற்றவங்க கோவம் எனக்கு எந்த கோவம், நான் தேர்ட் பர்சன்ப்பா, நான் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லாத விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு நல்லா இருந்தால் எடுத்துக்கிறங்க, கெட்டதாக தூக்கி போட்டுருங்க, என்னையும் தூக்கி போடுங்க, பேஷன் தூக்கி போடுங்க, எந்த இது பாதிப்பும் இல்லைப்பா, எங்களுக்கு நல்லா கருவி கொண்டு உங்க சொல்லிடுறேன். பேசுனா அடுத்த வாரம் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹஸ்புனல்லாஹ்.